இந்திய பண்பாட்டில் தங்க நகைகள் வாங்குவதும் அதை தலைமுறையாக வீட்டில் பூட்டி வைப்பதும் நீண்ட கால வழக்கமாக இருந்து வருகிறது. ஆனால் 1997 முதல் 2012 வரை பிறந்த இன்றைய ஜென்சி தலைமுறையினர் இந்த பாரம்பரியத்தை முற்றிலுமாக உடைத்தெறிந்து வருவதாக உலக தங்க கவுன்சில் வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. கண்ணா, ஃபேனை போடுப்பா. Switch on the fan. Switch to smart in a blink. ஜென்சி தலைமுறையினருக்கு தங்கத்தின் மீது இருந்த எமோஷனல் பிணைப்பு குறைந்து அதை ஒரு நிதி சொத்தாக மட்டுமே பார்க்க தொடங்கியுள்ளனர். இதற்கு தங்கம் விலையில் ஏற்பட்டுள்ள பிரம்மாண்ட உயர்வு முக்கிய காரணமாகும். இதனால் நகைகளாக வாங்கி சேமிப்பதற்கு பதிலாக டிஜிட்டல் கோல்டு ETF, கோல்டு பீஸ் மற்றும் தங்க சுத்திகரிப்பு நிறுவனங்களின் பங்குகளில் முதலீடு செய்வதை நோக்கி இத்தலைமுறை வேகமாக நகர்ந்து வருகிறது. தற்போது இந்திய குடும்பங்களிடம் சுமார் 31,000 டன் தங்கம் உள்ளது. இதன் சந்தை மதிப்பு மட்டும் 315 லட்சம் கோடி ரூபாய். வீட்டில் பீரோவுக்குள் பூட்டி கிடக்கும் இந்த பிரம்மாண்டமான தங்கத்தை நாட்டின் பொருளாதார சுழற்சிக்கு கொண்டுவர நிதி நிறுவனங்கள் தீவிர முயற்சி செய்து வருகின்றன. அதற்கு இந்த ஜென்சி தலைமுறைதான் முக்கிய உந்து சக்தியாக மாறப்போகிறது. இன்றைய இளைஞர்கள் தங்கத்தை வீட்டில் சும்மா பூட்டி வைக்காமல் தங்க கடன்கள் மற்றும் மத்திய அரசின் தங்கத்தை பணமாக்கும் திட்டங்கள் மூலம் பணமாக மாற்றி பயன்படுத்தி வருகின்றனர். இந்தியாவில் தற்போது மொத்த தங்க கடனின் மதிப்பு 5.1 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது இதற்கு முக்கிய சான்றாகும். மேலும் 2035ஆம் ஆண்டிற்குள் ஜென்சி தலைமுறையினரின் நுகர்வு திறன் $2 டிரில்லியன் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் ஆன்லைன் ரிசர்ச், EMI ஆப்ஷன்கள் மற்றும் நவீன டிசைன்கள் என நகைக்கடைகளும் தங்களை மாற்ற தொடங்கியுள்ளனர். சுருக்கமாக சொன்னால் இந்தியாவின் அடுத்த கோல்டு பூம் என்பது நகைகளால் அல்ல, டிஜிட்டல் மற்றும் புதிய தொழில்நுட்ப முதலீடுகளாலேயே உந்தப்பட போகிறது.